வணக்கம். மும்பை மாநகரத்துல இருக்கக்கூடிய அஷ்ட விநாயகர்களை பற்றி நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற விநாயகர் வரத விநாயகர். இந்த விநாயகர் ராய்காட் மாவட்டத்துல இருக்கக்கூடியவர். ராய்காட் மாவட்டத்துல மஹத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிராமத்துல அற்புதமாக அருளாட்சி செய்து வருகிறார் இந்த விநாயகர். கிருத்ஸ்மதா என்ற முனிவர் தன்னுடைய வாழ்க்கையில அடைந்த பெரிய இன்னல்கள் நீங்குவதற்காக இந்த இடத்துல விநாயகரினுடைய மூல மந்திரத்தை ஜபித்து அவர் தவம் இருக்கிறார். விநாயகருடைய மூல மந்திரமாக இருக்கக்கூடியது கம் என்ற மந்திரம். இன்னைக்கு கூட நம்ம குழந்தைங்க ஏதாவது ரொம்ப திருசமமும் அக்கிரமமும் அட்டூழியமும் செய்ததுன்னா கம்முன்னு ஒரு ஓரத்துல இரு அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு அப்படின்னா இந்த வாலுத்தனத்தை கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணபதி பீஜத்தை ஜபிக்கிறதுல திருப்பினா உனக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை நம்ம பெரியவர்கள் சூசகமாக சொல்வதற்காக கம் என்று ஒரு ஓரமாக கிட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கணபதியினுடைய பீஜாட்சரத்தை ஜபித்து கொண்டு இந்த மஹத் அப்படிங்கிற கிராமத்துல கிருத்ஸ்மதா என்ற முனிவர் தவம் இருந்து விநாயக பெருமானுடைய அருளை பெறுகிறார். விநாயக பெருமானினுடைய அருளை பெற்றவர் என்ன அடைகிறார் அப்படின்னு கேட்டா பிரம்ம ஞானத்தை. எத்தனை தவம் இருந்தாலும் யாராலையும் அடைய முடியாத பிரம்ம ஞானத்தை இந்த முனிவருக்கு விநாயக பெருமான் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த முனிவர் எனக்கு அருள் செய்வதை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமானை கேட்டுக்கொள்ள அந்த கிருத்ஸ்மதா முனிவருக்கு அருள் செய்யும் விதமாக இன்னைக்கும் மஹத் அப்படிங்கிற கிராமத்துல வரத விநாயகர், அதாவது கேட்டதை கொடுக்கக்கூடிய விநாயகராக காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கும் அடியார்கள் தேடி வந்த அந்த விநாயகரை தன்னுடைய குறை நீங்க வணங்கும் போது அத்தனை குறைகளையும் நீக்கி அருள் செய்கிறார் அந்த விநாயகர். நாமும் இங்கிருந்தபடியே அந்த வரத விநாயகரை வணங்கி நம்ம வாழ்க்கையில இருந்த பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்தும் விடுபட்டு உயர்ந்த கதிக்கு அடைவோம்.